பரிசுத்த ஆவி நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்காக கொடுக்கப்படலை. பரிசுத்த ஆவி வரும்போது நாம் கீழே விழணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே பரிசுத்த ஆவியினுடைய செயல்களும் அல்ல. பரிசுத்த ஆவி வரும்போது இந்த மாதிரி வாய்க்கு வந்த சத்தங்களை எல்லாம் கொடுக்கணும். அதாவது ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு எதையோ உளறுறது பரிசுத்த ஆவி வந்ததுக்கான அடையாளம் கிடையாது. பரிசுத்த ஆவி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இன்னொருத்தர் அவங்க அலக்கழித்து அவங்கள வேதனைப்படுத்தி அவங்களுக்கு அற்புதம் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி தவறான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. பரிசுத்த ஆவி இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் கூட்டமாக சேர்ந்து சிரிக்கணும். சிரிக்கிற ஆவி சந்தோஷத்தின் அடையாளம் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் ஒரு பொய். பரிசுத்த ஆவியினுடைய வேலை இது கிடையாது. ஒருத்தரை கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்குறதா நீங்கள் நம்பிட்டுருக்கிற எல்லாமே பொய். பரிசுத்த ஆவி வரும்போது ஒருத்தர் கீழே விழணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி கீழே விழுறதுனால அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் உண்டாக போகிறதில்ல.